மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஏனென்றால் இயேசு சொன்ன வார்த்தை அதுதான். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை உங்கள் மத்தியிலே சொல்லி இருக்கிறேன் பிரியமானவர்களே. அந்த இயேசு வந்து உன்னுடைய பாவங்களை பார்த்து உன்னுடைய பாவத்திற்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தியார், கடைசியாக ஜீவனையும் விட்டார். உனக்காகத்தான் இவையெல்லாம் பாடுகளும் உனக்காக தான். அவர் சிந்திய ரத்தம் உனக்காக, அவர் கொடுத்த ஜீவன் உன்னை மீட்பதற்காக, அழிந்து போன உன்னுடைய வாழ்க்கையை புதுப்பித்து தருவதற்கு என் ஆண்டவர் இயேசு ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, என் ஆண்டவர் இயேசு உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்களும் எங்கள் குடும்பங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை அறியாமல், இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இதே போல சுவிசேஷம் சொல்லக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள், ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு நம்பி விசுவாசித்து இயேசுவை எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, அமைதி, இளைப்பாறுதல் எல்லாம் கிடைத்தது. அதற்கு காரணம் ஆண்டவராக இயேசு மாத்திரமே. நீங்களும் கூட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற அந்த தெய்வமாய் இருக்கிறார். நாங்கள் சொல்லுகிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. சமாதானம் இல்லாத இருக்கிறவனுடைய வாழ்க்கையை சமாதானம் உள்ளதாய் மாற்றி விடுவார். எங்கே போவது, என்ன செய்வது, எந்த வழியில நடப்பது என்று தெரியாமல் குழம்பி இருக்கிறீர்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவரே இயேசு, அவரே பரலோகத்தின் தெய்வம், அவரே பூலோகத்தின் தெய்வம், அவரே சர்வலோகத்துக்கும் ஆண்டவர். இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளால் நீங்க மாறும்போது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த இடத்துல சந்தோஷம் மாத்திரம்தான் இருக்கும், நிம்மதி மாத்திரம்தான் இருக்கும், இளைப்பாறுதல் மாத்திரம்தான் இருக்கும். வேதனை இருக்காது, துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, துன்பம் இருக்காது, வியாதி இருக்காது, புலம்பல் இருக்காது. இயேசு எல்லா சந்தோஷத்தை அந்த இடத்துல உனக்கு தருவார். ஏன்னா அந்த எல்லா பாடுகளும் இயேசு இந்த பூமியில் உனக்காக பட்டுவிட்டார். இயேசு உனக்காய் பாடுபட்டார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்யும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ஒருவரே நல்லவர். ஆமென்.